ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் செட் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னென்ன இருக்குது அண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் எக்ஸிஸ்ட் இன் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதனால் நான் ஹெட்டிங் வந்து நான் போட்டுக்கிறேன். ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி. ஸோ இந்த போர்ஷன் வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துப்போம். ஸோ கன்சிடர் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் C1 F1 of t plus C2 F2 of t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா C1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் F1 of t plus C2 into C2 into F2 of t அப்படின்னு என்னால் எழுத முடியும். ஐ மீன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் F2 of t அப்படின்னு எழுத முடியும். இதே தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து என்னன்னா Z transform of some A into X of n plus B into Y of n. I put some random numbers. X1, X2 கூட போட்டுக்கலாம். It's your wish. Which is equal to some A into Z transform of X of n plus B into Z transform of Y of n அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படி நம்ம பேரலாக பார்த்துட்டு வந்துடும். ஸோ தென் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் அவுட் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 into e power 5t plus 5 into sin t. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 3 into லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power 5t plus 5 into லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin t. ஸோ இப்போ சொல்லுங்க e பவர் 5tக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது? ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் நத்திங் பட் 1 divided by s minus 5 and similarly here we know that Laplace transform of sin at which is equal to a divided by s square plus a square. Here a equal to 1. So therefore 5 into 1 divided by s square plus 1 square. 1 square na 1 nu போடலாம். So this is my corresponding Laplace transform. Suppose for example you consider this problem. Laplace transform of sin square 2t. So இதுக்கு என்ன சார் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்? நம்ம sin ஸ்கொயருக்கு ஏதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருக்கோமா? நோ. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா sin ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா எனக்கு தெரியும். என்னது? 1 minus cos 2 theta divided by 2 அப்படின்னு சொல்லி தெரியும். If I replace this 1 by 2 வந்து constant, I take outside. So therefore Laplace transform of 1 minus cos 2 into 2 4t. So 1 by 2 சரியா? Laplace transform of 1 minus Laplace transform of cos 4t. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 காமனாக வெளியே வந்துட போகுது. 1க்கு லேப்லாஸ் எடுத்தால் 1 by s, cos 4tக்கு எடுத்தால் என்ன கிடைக்கும்? s divided by s square plus 4 square. 4 squareோட வேல்யூ வந்து 16. So this is my corresponding Laplace transform. So like that cos square, sin square, cos h, sin h எல்லாத்துக்குமே வந்து என்னால் போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு you see this problem, it is somewhat difficult, somewhat twisted. For example, so Laplace transform of sin of omega t plus alpha. இதுக்கு என்னங்க சார் போடுறது சொல்லுங்க? இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும்? ஆக்சுவலி இங்கே பார்த்தோம்னா எனக்கு சைன் ஆஃப் ஏடி ஆர் ஒமேகா டி அதுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஷிஃப்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சம் கான்ஸ்டன்ட் தான். அப்போ இதுக்கு வந்து நான் எப்படி எழுதலாம்னா, ஸோ வி நோ தட் ஃபார்முலா சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ
sin b அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அப்படி எழுதுனா எனக்கு கிடைக்கும் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஐ டேக் ஒமேகா டி எஸ் ஏ ஆல்ஃபா எஸ் பி. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் sin omega t into cos alpha plus cos omega t into sin alpha. So we know that this cos alpha and sin alpha both are constant, so that I take outside. So therefore Laplace transform of sin omega t is nothing but omega divided by s square plus omega square plus sin alpha இதுக்கு பண்ண என்ன கிடைக்கும் s divided by s square plus omega square. என்னோட டினாமினேட்டர் காமனா இருக்கு. So s square plus omega square common வச்சுக்கிட்டா if I add all those things எனக்கு என்ன கிடைக்கும்னா omega into cos alpha plus s into sin alpha. This is my Laplace transform of this type. இங்கிலீஷ்ல என்ன சொல்ல வரேன்ட்டு so that is the thing I want to stress here. So அதனால just you know the basics things, it is very simple to solve all types of problems. Okay, so இதுவே வந்து நம்ம z transformல பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். Now let's see this. So like that I go for the problem z transform of sin of n pi by 2 plus a இந்த மாதிரி நான் போறேன். As usual we know that sin n pi இதுக்கு தான் வந்து எனக்கு z transform தெரியும். அப்போ therefore z transform of இது is sin of a plus b. அப்போ அதே ஃபார்ம் எடுனா அப்போ sin a cos b. I take this term as a and this term as b. So sin n pi by 2 plus multiplication into cos a plus cos n pi by 2 into sin a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, so here cos a is constant, so therefore z transform of sin n pi by 2 and similarly plus sin a, here cos n pi by 2 இது வந்து sin a ங்கிறது constant, so z transform of cos n pi by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? So we know that cos of an இதோட z transform என்ன சார்? Z transform of cos an இதோட வேல்யூ வந்து என்னது? Cos theta, here it is a, z square minus 2z cos a plus 1. So this is the final. Yeah, here instead of theta I put a. புரியுதுங்களா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல theta n theta ன்னு கொடுத்திருப்பேன், இங்க n a ன்னு கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். That is the only thing. Suppose if I take it is theta, I put n theta அப்படின்னா இந்த இடத்துல just I put theta and theta here. So this is my transformation. So here theta equal to எனக்கு என்ன இருக்கு pi by 2 இருக்கு இந்த ஈக்குவேஷன்ல, மற்றபடி எல்லாமே சேம். அப்போ cos a சரியா, அப்போ sin thetaவுக்கு வந்து எனக்கு என்ன ஃபார்முலா which is nothing but z into sin theta. sin theta ஓட வேல்யூ வந்து என்னது pi by 2 divided by என்ன கிடைக்கும் z square minus 2z cos pi by 2 plus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் plus sin a. Okay, z into z minus cos theta க்கு வந்து cos theta ஓட வேல்யூ வந்து pi by 2 divided by z square minus 2z cos pi by 2 plus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். We know that here cos a sin pi by 2 ஓட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி we know that cos pi by 2 ஓட வேல்யூ வந்து என்னது it should be 0. So therefore இங்க என்ன கிடைக்கும் z square plus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் plus sin a, here it is tends to 0. அப்போ therefore என்ன கிடைக்கும் z square divided by z square plus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So that is the thing. So என்னோட denominator பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ்லையுமே ஈக்குவலாக இருக்கு. So that I put z square plus 1. இப்போ remaining எனக்கு கிடைக்குன்னா z into cos a plus z square into sin a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? If I take z outside, அப்போ என்ன கிடைக்கும் z into
z sin a plus cos a divided by z square plus 1 இந்த மாதிரி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து எப்போனா எனக்கு பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி என்னால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I hope. So similarly, there are so many types of problem is that. For example, you see this problem. So this is the another method. Consider z transform of 4 3 power n plus 2 minus 1 the whole power n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 4ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ z transform of 3 power n plus 2 into z transform of minus 1 the whole power n. ஸோ இது வந்து a பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. a பவர் n என்ன ஃபார்முலா? z transform z divided by z minus a 4 into z divided by z minus a. a யோட வேல்யூ வந்து 3. ஹியர் 2 இந்த இடத்துல a கோவில் மைனஸ் 1 இருக்கு. அப்போ z divided by z plus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் z transform of this particular function. So similarly you do all those things. Okay, any doubts up to this? Okay, super. So next I move on to shifting property. And one more important thing, it is a differentiation in Z2. ஆக்சுவலி இது வந்து எப்படி போடுவோம்னா, என்னோட Z டிரான்ஸ்ஃபார்மில் n வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுனால் நான் என்ன பண்ணுவேன்னா மைனஸ் இசட் இன்ட்டு டி பை டிஇசட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லி போடுவேன். த சேம் திங் எக்ஸிஸ்ட் ஹியர். சரிங்களா? டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹியர் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருக்குதுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் டி மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுனால் it is hanging minus 1 the whole power n into d by ds of f of s. Anyhow, later on I will explain this concept. Okay, so this is the next important property. For example, you see this z transform of n square. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ we know that what is the z transform of n. என்னுடைய z transform வந்து என்னதுங்க சார்? z minus 1 the whole square. Okay, so z transform of n which is equal to z by z minus 1 the whole square. ஸோ இதோட வேல்யூ நைட் நீங்கள் தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ n ஸ்கொயருக்கு நான் ஒர்க் அவுட் பண்ண தேவை. ஸோ we know the property. So n square is replaced by n into n. அப்போ according to this property here this n is called as f of n. இப்போ இது கூட n மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நான் எப்படி எழுதலாம்னா minus z into d by dz of z divided by z minus 1 the whole square அப்படின்னு சொல்லி எழுதலாம். therefore minus z இது வந்து u by v மெத்தடில் இருக்குது. அப்போ therefore v ஸ்கொயர் இங்கே பார்த்தோன்னா v ஸ்கொயர் சாரி v இன்ட்டு u டேஷ் இதோட வேல்யூ வந்து 1 மைனஸ் u இன்ட்டு v டேஷ். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கும் 2 இன்ட்டு z மைனஸ் 1 z பண்ணால் எனக்கு வேல்யூ 1ன்னு கிடைக்கும். therefore மைனஸ் z divided by z minus 1 the whole square. இதை பண்ணால் கிடைக்கும் z minus 1 the whole square minus 2 z into z minus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, so that is the thing I want to stress here.
So therefore z minus 1 the whole square, if I do this minus sign inside, if I remain எடுக்குன்னா z into 2z square minus 2z சொல்லுங்கப்பா. ஆமாம், ஸ்கொயர் வரணும். ஆமாம், பவர் 4. I forget. Okay, so 2z square minus 2z, so minus 2z z square plus 2z plus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். That's all. So therefore plus 2z minus 2z cancel, 4z square to 4z square cancel. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா z into z square plus 1 divided by z minus 1 the whole power 4 அப்படின்னு சொல்லி போடலாம். z minus 1 அப்படின்னு எழுத முடியும். இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் மட்டும் மாறுது. ஸோ டிவைட் பை z minus 1 the whole power 4. ஸோ இப்போ இந்த மைனஸ் ஒன்று அடிச்சுன்னா கியூப். therefore ரிமைனிங் கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோன்னா z into z plus 1 divided by z minus 1 the whole cube. இதுதான் வந்து z transform of n square உடைய வேல்யூ. ஸோ புரிச்சுங்களா? ஸோ லைக் தட் we do all those things. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வென்சி ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் கைண்ட்லி மேக் அ நோட். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு மெட்டீரியல் டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டேன், செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் கம்பைன் பண்ணி எடுப்பேன். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இன் லேப்லாஸ் டொமைன் we know that லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் இதை நான் எப்படி சொல்லலாம்னா எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஹியர் எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி போடலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இதை எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ் பிளஸ் ஏ ஆர் எஸ் மைனஸ் ஏ இந்த மாதிரி பண்ண முடியும். இங்கே வந்து இ பவர் ஏடி மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? அப்போ அதேமாதிரி இங்கே என்ன வரும்னா ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் which is equal to f of z னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் z transform of a power n மறந்துடக்கூடாது, a power n வருது, இங்கே e power at வருது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ f of n அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா which is equal to f of z by a அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி here instead of a power plus n if it is minus n அப்படின்னு இருந்ததுனால் இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா f of az அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரீக்வென்சி வந்து இப்படி வரக்குள்ள எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஸோ இங்கே வரக்குள்ள எனக்கு என்னவாகும்? இட் ஷுட் பி டிக்ரீஸ்ட். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது புரியுதுங்களா? ஏன் இன்க்ரீஸ் போடுறேன் டிக்ரீஸ் போடுறேன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் யூ கன்சிடர் திஸ் டைப் ஆஃப் சைனசாய்டல் வேவ்ஃபார்ம். ஸோ இது பை, இது 2π, இது 0 அப்படின்னு வச்சுக்கலாம்.
சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல a வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். அப்ப இத நான் 10ஆல டிவைட் பண்றேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? உதாரணத்துக்கு 10ஆல டிவைட் பண்ணா டிவைடட் பை 10. சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? பைங்கிறது வந்து பை பை 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து பை பை 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ என்னுடைய ஓவரால் டைம் பீரியட் இந்த இடத்துல எனக்கு டைம் பீரியட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதா சார்? சார் சே சம்திங். ஸோ இந்த மாதிரி 10ஆல டிவைட் பண்ண டைம் பீரியட் குறையுது. ஸோ வி நோ தட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t. என்னுடைய டைம் பீரியட் குறையக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அது புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் வைஸ் வெர்சா. ஸோ இது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு சிக்னலை கம்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்குள்ள இதோடைய இது சிக்னல் வந்து கம்ப்ரெஸ்ட், ஏன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, அப்போ நம்ம அழுத்தி வைக்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் இதோடைய கான்செப்ட் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஸோ தட்ஸ் ஆல். Okay, so now you see this. For example, you see the problem uh, a power n into n. So we know z transform of n which is equal to எனக்கு என்னது z divided by z minus 1 the whole square அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த a பவர் n வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ வி நோ தட் a பவர் ப்ளஸ் n. அப்போ தேர்ஃபோர் z இஸ் ரீப்ளேஸ்டு பை z பை a. அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா z பை a டிவைடட் பை z பை a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடலாம். தேர்ஃபோர் z பை a டிவைடட் பை z மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர்னு கிடைக்கும். ஒரு ஏக்கு ஒரு ஏ கேன்சல். இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா az டிவைடட் பை z மைனஸ் a the whole square அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். So this is the z transform of an into n. And vice versa, now you see this problem, a power n into cos n theta. So we know that இதோடைய z transform வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1. So here நான் என்ன பண்ணணும்னா z is replaced by z by a அப்படின்னு சொல்லி போடணும். போட கிடைக்கும் z by a into z by a minus cos a divided by z by a the whole square minus 2 z by a cos theta plus 1. Okay, 2 z by a cos theta plus 1. ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏவை காமனாக வெளியே எடுத்துங்க. அப்போ z by a ஸ்கொயர், அப்போ என்ன கிடைக்கும்? z மைனஸ் a இன்ட்டு இட் இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா, a இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை z ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் 2z by a இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற a ஸ்கொயர் வந்து டினாமினேட்டரில் இருக்கலாம், எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். அப்போது z மைனஸ் a இன்ட்டு காஸ் தீட்டா divided by a square cancel ஆச்சுன்னா z square minus 2az cos theta plus a square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is the corresponding z transform. So like that you do all those things. And one more concept, z transform of a power minus n into n அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். So we know that என்னோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா z divided by z minus 1 the whole square. இங்கே வந்து z is replaced by az. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? az divided by az minus 1 the whole square கிடைக்கும். So that is the final answer. So similarly you do all those things. ஸோ இதுவே இப்போ இந்த பக்கம் வரும், நம்ம எங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கம் வரலாம். இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கம் வரக்குள்ள now you see this e power 2t Laplace transform of e power 2t into cos 5t cos 5t.
அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? we know that this is according to first shifting theorem. cos phi t ஓட வேல்யூ வந்து என்னது? s divided by s square plus phi square. Here t is s is replaced by s minus 2. அப்போ therefore என்ன கிடைக்கும்? s minus 2 divided by s minus 2 the whole square plus phi square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா சார்? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இப்போ ஒரு சில ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு நான் இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்களேன். எஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர். therefore s minus 2 divided by s square minus 2s plus 29 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கக்குள்ள நம்ம இதில் இருந்து என்ன பண்ணுவோம்னா இந்த 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 ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இது எப்பனா இங்க பாருங்க இந்த இடத்துல s is replaced by s minus 2 இருக்கு. we know that s divided by s square னா நமக்கு ஃபார்முலா தெரியும். பட் இந்த மாதிரி s minus 2 இந்த மாதிரி s plus 2 இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஷிஃப்டிங் தியரம் தான் யூஸ் பண்ணிருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் கொஸ்டினை பார்த்த உடனே. அப்போ இந்த மேல இருக்கிற நம்பர் ஃபார்மேட்க்கு இதை நான் கொண்டு வரணும். s ஸ்கொயர் so and so அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். it is not 2s, it is nothing but 4s. I made a mistake. நான் மைனஸ் 2ab கரெக்டுங்களா? அப்போ இங்கே 4s அப்படின்னு வரணும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? என்னோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி நான் கடைசி இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I hope it is clear to you. And you see this type of problem. Okay, now you see this problem. Laplace transform of sin h 3t into cos t. Sir, we know that sin h நமக்கு செப்பரேட்டா தெரியும். அதே மாதிரி cos t க்கும் நமக்கு செப்பரேட்டா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரியும். சப்போஸ் இந்த இடத்துல ரெண்டுத்துக்கு நடுவில் பிளஸோ மைனஸோ இருந்ததுன்னா நம்ம அந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். பட் இங்கே ரெண்டுத்துக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா நம்ம கன்வல்யூஷன் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம கடைசியாக தான் பார்ப்போம் கன்வல்யூஷன் பற்றி. சப்போஸ் உங்களுக்கு கன்வல்யூஷன்ல கொஞ்சம் டவுட் இருக்கு, எனக்கு குழப்பது, இல்லை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுக்கிறதுல கன்ஃபியூஷன், இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு நல்லா போட முடியும். இந்த மாதிரி there are so many ways is there. But if I have some enquiries, இல்லை எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ we know that sin h t க்கு ஃபார்முலா என்னப்பா? sin h a t க்கான ஃபார்முலா சூப்பர். இது வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன் ஜென்ரலா நம்ம sin h a t எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல் ஃபார்மேட்ல e power at minus e power minus at divided by 2 அப்படின்னு சொல்லி போடுவோம். கரெக்ட்டுங்களா? இதுதானே போடுவோம். yes or no? yeah. So this is the formula for sin h at. cos h at னா இந்த இடத்துல எனக்கு பிளஸ் வரும். அப்போ இந்த இடத்துல a க்கு பதிலா என்ன இருக்கு? it is nothing but 3, a equal to 3 இருக்கு. அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power 3t minus e power minus 3t divided by 2 into cos t அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதில் நான் 1/2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ எனக்கு கிடைக்குன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power 3t into cos t minus லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus 3t into cos t அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1/2. here cos t is replaced by s divided by s square plus a square. a square value வந்து 1. here s is replaced by s minus 3. similarly minus s divided by s square plus 1 where s is replaced by s plus 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ therefore எனக்கு கிடைக்கக்கூடியது 1/2 it is nothing but s minus 3 divided by s minus 3 the whole square plus 1 minus s plus 3 divided by s plus 3 the whole square plus 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். so this is the corresponding final answer. that's all. ஸோ இதை மாதிரி நான் அப்ளை பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங்கில் வந்து எனக்கு அந்த டைம் பீரியட் இந்த சில ஃப்ரீக்வன்சி இட் ஷுட் பி அட்ஜஸ்டட். ஓகே.
ஃப்ரீக்வன்சி வந்து மெயினாக அதில் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஷிஃப்டிங் தியரம். இங்கே பார்க்க போகிறது என்னன்னா செகண்ட் ஷிஃப்டிங் தியரம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லணும்னா டைம் ஷிஃப்டிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது டைம் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். So here it is defined as z transform of some f of n plus 1. அப்படி இருந்ததுன்னா எப்படி சொல்லலாம், it is z of f of n okay. அப்போ z transform of f of z minus z into f of 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். சரியா? இப்போ அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் it is some kind of statement. So how that means, so we know that if f of s is nothing but Laplace transform of f of t அப்படின்னு வச்சுக்கலாம். So here the value of a என்னுடைய இந்த period is greater than 0 அப்படின்னு இருந்ததுனால் சரியா, so then e power minus as into f of s is the Laplace transform of, this is nothing but the Laplace transform of what, it is nothing but f of t minus a into u of t minus k, mean u சொல்றத h அப்படின்னு சொல்லி சொல்லலாம். So this is the corresponding function. So then I எப்படி define பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, you see this, therefore the Laplace transform of f of t minus a into h of t minus a, which is equal to e power minus as into f of s. So this is the property. So whenever we move on to the problem, it is very clear cut to you. Okay, there is no need to panic. So now you see this problem, then you have some clear cut idea. உதாரணத்துக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, my g of t which is equal to cos of t minus 2 pi by 3 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, where t is greater than 2 pi by 3 and if it is 0 where t is less than 2 pi by 3. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா எனக்கு வந்து இட் ஷுட் பி டிலேடு பை சம் யூனிட் சம் டைம், இது வந்து டிலே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா சார்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிலே அப்படின்னு சொல்லுவோம், இல்லை லேக், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது வந்து 2017 டிஆர்பியில் ஒரு ஒன் ஆஃப் த கொஷினாக கேட்டிருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேகோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு. இன் ஜென்ரல் நான் லேக் பண்ணுறது அப்படி இருந்திருக்கேன், இ பவர் மைனஸ் ஏஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சரியா? ஸோ அதை வந்து இந்த இடத்துல எப்படி போடுவோம் அப்படின்னா, இ பவர் மைனஸ் எஸ்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இது கண்ட்ரோல் சிஸ்டத்தில் உங்களுக்கு சொல்லுவோம் நம்ம. பட் எனிஹவ் ஜஸ்ட் ட்ரை டு ரிலேட் ஆல் தோஸ். அப்போ இந்த ஷிஃப்டிங்க்கு இந்த எவ்வளோ ஷிஃப்டிங் இருக்கோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் இ பவர் மைனஸ் ஏஎஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் போகிறோம். ஸோ அதர் தேன் தட் மற்றது எல்லாமே சேம். அப்போ இந்த இடத்துல இந்த டிலே விட்டோம்னா மீதி எனக்கு என்ன இருக்கு, காஸ்டி இருக்கு. சரிங்களா? காஸ்டியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது, we know that s divided by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். இப்போ இந்த லேக் வந்து எவ்வளோ இருக்கு, 2 pi by 3 இருக்கு. அதனால இ பவர் மைனஸ் ஏஎஸ், இங்கே மைனஸ் பதில் ஆல்ரெடி ஒரு என்ன சொல்றது, so we know that minus as, அப்போ minus 2 pi by 3 into s அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். So this is the corresponding Laplace transform of this function cos of t minus 2 pi by 3 இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய corresponding Laplace transform function வந்து இதுதான்.
ஓகே, இதுல டவுட் இருக்கா? சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. சார் ஆ எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேனா? சார் ஜஸ்ட் அன்மியூட். இட் இஸ் வெரி நைஸ். கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. நவ் யூ சி திஸ், இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லைன். ஸோ இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்க சொல்லிட்டோம் ஒரு சிக்னலை நீங்கள் எழுதுறதுக்கு. சரிங்களா? ஐ டேக் இட் இஸ் டிங்கிற ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ரன்னிங் ரேஸ் கான்செப்ட் சொல்லியிருந்திருப்பேன், கரெக்டுங்களா? ரெண்டு பசங்க ஓடுறாங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ இதுல வந்து ஏங்கிறவன் ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இன் சச் கேசஸ் ஆஃப்டர் சம் டைம் ஐ ட்ரா லைக் திஸ், இட் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. இதுல யார் சார் வின்னர், ஏவா பியா? இந்த கண்டிஷன்ல திஸ் இஸ் மை ஃபினிஷிங் லைன். வெதர் ஏ ஆர் பி, ஹூ இஸ் த வின்னர்? ஏ தான் வின்னர். அப்போ இந்த ஏவை நான் பியை பொறுத்து எப்படி சொல்லலாம்? இல்ல இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பொறுத்து நான் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் பாயிண்ட். எப்பவுமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் சொல்லணும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட பொறுத்து இவன் முன்னாடி இருக்கானா இல்ல பின்னாடி இருக்கானா சார்? ஏங்க, ஏவை சொல்றேன், நான் ஏவை கேட்கிறேன். ஏங்கிறது ரெஃபரன்ஸ் பாயிண்ட பொறுத்து முன்னாடி இருக்கானா பின்னாடி இருக்கானா? திஸ் இஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த டைரக்ஷன்ல ஓடுறீங்க. அப்போ எப்பவுமே நீங்க இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டைரக்ஷன்ல ஓடுறோம், டுவர்ட்ஸ் எக்ஸ், இந்த ஒய் ஆக்சிஸ், இந்த ஆரிஜின் நோக்கி ஓடுறோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இந்த ஆரிஜினை பொறுத்து ஏ முன்னாடி இருக்கானா பின்னாடி இருக்கானா? முன்னால இருக்கான். அப்போ முன்னாடி இருந்தானா பாசிட்டிவ், பின்னாடினா லேக். லேக்னாலே எனக்கு நெகட்டிவ், கரெக்ட்டுங்களா? அப்போ நெகட்டிவ் சைன் வந்து நான் போட்டுக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அப்போ என்னுடைய சிக்னல் வந்து now you see this, it is one of the step signal. This is my normal step signal. ஓகே, இது இங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது and goes to infinite. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த சிக்னலை இந்த மாதிரி வரைகிறேன். இது வந்து -2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்னல் அட்வான்ஸ்ல இருக்கா டிலேல இருக்கா? அட்வான்ஸ்ல இருக்கு. எவ்வளவு அட்வான்ஸ்ல இருக்கு? -2. அப்போ இதை வந்து u of t ன்னு சொல்றேன். அப்போ இது 2 பாயிண்ட் முன்னாடி இருக்கனால இது வந்து u of t plus 2 அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? சரி, எஸ் ஆர் நோ? ஸோ இது 2 அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்னல் இங்க போட்டிருக்கேன். இப்போ இந்த சிக்னல் இது என்னுடைய ஒரிஜினல் சிக்னலை பொறுத்து முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? இட் should be lagging. அப்போ இது எப்படி எழுதலாம்? u of எவ்வளவு பின்தங்கி இருக்கு? 2. அப்போ u of t minus 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சொல்ல புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். பிளஸ் மைனஸ்னு போட்டு குழப்பிக்காதீங்க. திஸ் இஸ் த நார்மல் வே டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ஸோ அந்த ரெஃபரன்ஸை வச்சு முன்னாடி இருக்கா, முன்னாடி இருந்ததுன்னா அட்வான்ஸ்ட், முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கான் அவன், எப்போதும் எனக்கு அட்வான்ஸா இருக்கான்டா அவன், நான் பட்டத்துக்கு முன்னாடி அவன் பண்ணிடுறான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அவன் என்னை விட எப்பவுமே பின்னாடி தான் அப்படின்னா டிலேனா நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்னா டிலே அப்படின்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ்னா அட்வான்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சிக்னல் அட்வான்ஸிங்கா இல்லை டிலேடா அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஸோ இதுலேயே வந்து அவங்க ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம போன கேஸில் ஒன்று பார்த்துருப்போம். யூ ஆஃப் ஏ வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா என்ன அண்ட் டிலேல இருந்ததுன்னா என்னன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல யூ ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே நான் யூ ஆஃப் ஏடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். நான் யூ கன்சிடர் இட் இஸ் அ பல்ஸ். இது வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல சிக்னல் வந்து எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுமா கம்ப்ரஸ் ஆகுமா? First of all, let's say something. இந்த பல்ஸ் சிக்னல் 0 to 10 வரைக்கும் ஒரு பல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சிக்னல் எக்ஸ்பேண்ட் ஆகுமா இல்ல கம்மி ஆகுமா? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆக்சுவலி தப்பு. என்னுடைய சிக்னல் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இங்கே 10 இருக்குன்னா இங்கே 5 வரைக்கும் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஸோ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ எல்லார் வீட்லேயும் டிவிடி பிளேயர் இருக்கும், ஒரு காலத்தில் இருந்திருக்கும் எல்லார் வீட்லேயும். இப்போ அதில் ஒரு பாட்டு வருது, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கிப் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 minutes சாங், இஃப் ஐ வாண்ட் டு ஸ்கிப் திஸ் சாங், யூஸ் பண்ணதே இல்லையா? சரி, யூடியூப்ல இல்லை ஃபோனில் ஏதாவது படம் பார்க்கக்குள்ள ஒரு அன்வான்ட் சீன் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு போர் அடிக்கிற சீன் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? 10 seconds 20 seconds ஃபார்வர்ட் போகுமா? அதே தான். அப்போ 10 20ங்கிறது மல்டிப்ளிகேஷன்ல வர்றது. அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ல வரக்குள்ள இப்போ அந்த 10 minutes வீடியோவை நீ எவ்வளோ நேரத்தில் பார்த்துடலாம்? இந்த மாதிரி ஓட்டி ஓட்டி பார்த்தா ஒரு 3 to 5 minutesக்குள்ள பார்த்துடலான்னு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இந்த மாதிரி 10 20 seconds ஃபார்வர்ட்னா இடத்துல மல்டிப்ளிகேஷன்ல வருது. அப்போ இந்த 10 minutes வீடியோவை நீ 5 minutesல பார்த்துடலாம். அப்போ நார்மலா இந்த சிக்னல்ல ஒரு நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, சரியா? அது வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும் பட்சத்தில் நீ என்ன பண்ணலாம்? ஒரு குறிப்பிட்ட சீனை சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். அப்போ சிக்னல் அந்த இடத்துல என்னவாகுது? கம்ப்ரஸ் ஆகுதா, எக்ஸ்பேண்ட் ஆகுதா? வீடியோங்கிறது ஒன் ஆஃப் த சிக்னல். 10 minutes இருக்கிறத நீ ஒரு 5 minutesல பாத்துடுற, அப்ப கம்ப்ரஸ் பண்ணி பாக்குற அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க. சப்போஸ் இதுவே வந்து அதுல வந்து ஒரு இது இருக்கும், ஸ்லோ மோஷன் மாதிரி ஒன்று இருக்கும், சரியா? ஒரு ஃபைட் இருக்கும், உனக்கு பொறுமையா பார்க்கணும்னா ஸ்லோ மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்க, அதை கிளிக் பண்ணக்குள்ள பயங்கர ஸ்லோ மோஷன்ல வரும். அப்ப இன்னைக்கு என்ன ஆகுது, அதே 10 நிமிஷம் வீடியோவை நீ ஸ்லோ மோஷன்ல பார்த்தா எவ்வளவு நேரம் ஆகும் வீடியோ பார்த்து முடிக்க? இட் இஸ் கிரேட்டர் தென் 10 minutes. ஒரு 20 minutes கூட ஆகலாம், 30 minutes. நீ எவ்வளோ ஸ்லோ பண்றியோ அதுக்கு ஏத்தாப்புல. அப்போ ஸ்லோவோக்குள்ள அந்த ஏயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து u ஆஃப் 2tக்கு வந்து 0.1t கொடுக்குறேன். 0.1 நான் எப்படி எழுதலாம்? 1/10. அப்போ ஏ வந்து டினாமினேட்டர்ல வந்ததுனால், புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அந்த சிக்னல் 10 நிமிஷம் பார்க்க வேண்டியதை நான் அரை மணி நேரம் பார்க்க முடியும். அப்ப அந்த சிக்னல் வந்து எனக்கு என்னவாகும்? 10 நிமிஷங்கிறது அரை மணி நேரமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த அந்த கொடுத்துருக்கிற சிக்னல் வந்து எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? வினோத் சார், ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? பவித்ரா, உனக்கு புரியுதாமா? ஓ இல்லையா, சரி. உனக்கு புரியுதுலம்மா? ஓகே, ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் பார்ப்பீங்க, நான் ஃபர்தராக உள்ளே போக விரும்பலை. ஓகே, எதுக்காக வந்தேன்? ஓகே, ஸோ லைக் தட் ஐ ரைட் த ஃபங்க்ஷன் using the second shifting theorem. சார் வினோத் சார் வந்துட்டீங்களா? சுவிட்ச் ஆஃப். சரி சரி சரி. ஆக்சுவலி எக்ஸ்பேண்டிங் அண்ட் டிலேவை பற்றி பேசிட்டு இருந்தேன், வீடியோவில் பார்த்துருங்க. ஓகே, no issues. So first of all, so these are some properties, and here we go for some time shifting property theorem. So here consider is a transform of cos of n plus 1 theta. So we know that cos of n theta எனக்கு தெரியும். Cos of n theta ஓட வேல்யூ என்ன? Z transform. So we know that z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இப்போ அக்கார்டிங் டு திஸ் ஃபங்க்ஷன், ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, n plus 1 அப்படின்னு வரக்குள்ள z into இந்த கரஸ்பாண்டிங் f of z வந்து எவ்வளோ? z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஸோ மைனஸ் இசட் இன்ட்டு எஃப் ஆஃப் ஜீரோ. எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லி போடக்குள்ள எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ வி நோ தட் எஃப் ஆஃப் இசட், சாரி எஃப் ஆஃப் என், ஏன்னா என்ன வச்சு தான் இங்கே போடுறோம். ஸோ எஃப் ஆஃப் என் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா. If I put n is equal to 0, here nothing but cos 0 which is equal to 1. ஓகே, அப்போ இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ஐ மீன் 1 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரியா? ஸோ நவ் ஐ டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். எனக்கு என்ன கிடைக்கும்னா z இன்டூ z ஸ்கொயர் மைனஸ் z இன்டூ
cos theta divided by z square minus 2z cos theta plus 1. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் okay, I take z commonly outside, அப்போ therefore இது z எனக்கு வெளியே போயிடும், அது மீதி ஒன்று தான் இருக்கும். அப்போ therefore minus z square minus 2z, so minus of minus plus 2z cos theta minus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So now I rearrange this equation, so finally I get the value of z into z square, z square cancel, so therefore மீதி என்ன கிடைக்கும்னா எனக்கு plus z cos theta minus 1 divided by z square minus 2z cos theta plus 1 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஸோ லைக் தட் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி n plus 1 வருதோ அங்கே வந்து இதை நான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஒரு சில கான்செப்டில் n minus 1 அப்படின்னு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் z transform ஆஃப் sin ஆஃப் n minus 1 into theta அப்படின்னு வரலாம். ஸோ இந்த மாதிரி n minus 1 டேர்ம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்னா z inverse into f of z இதை மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் போட தேவையில்லை. சரிங்களா, இது அந்த ஷிஃப்டிங்கில் வர்றதா. அதற்கு இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், எப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுன்னு பார்ப்போம், அங்கே கூட இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு வந்து மாதிரி n minus 1 அப்படின்னு வந்ததுன்னா அது எப்படி எழுதணும், z inverse into f of z. இப்போ z inverse I put 1 by z, we know that f of z of என்ன சொல்கிறது sin n theta ஓட z ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து என்னதுன்னா we know that z into sin theta divided by z square minus 2z cos theta plus 1. இதில் z inverse தான் 1 by zன்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த z z கேன்சல் ஆச்சுன்னா மீதி எனக்கு என்ன இருக்குது, sin theta மட்டும் மேலே இருக்கும். அப்போ sin theta divided by z square minus 2z cos theta plus 1 அப்படின்னு எழுதலாம். So this is the corresponding z transform of the particular function. ஸோ இதில் டவுட் இருக்குங்களா சார் இது வரைக்கும்? எனி டவுட்ஸ் சொல்லுங்கள். யூஸ் பண்ண மாட்டோம், ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா எடுத்துப்பாரு. சரியா, அதில் எண்ணெய் வச்சு தான் நம்ம எல்லாமே எழுதியிருப்போம். அது சீக்வன்ஸ், அதை எழுதக்குள்ளே உனக்கு எப்படி கிடைக்கும்னா எனக்கு எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னலாக எழுதுவோம். அந்த சீக்வன்ஸை வச்சு அந்த எண் வந்து வெளியே போயிடும், வராது எங்கேயுமே. ஸோ இதை நம்ம பேசிக் ஃபஸ்ட் கிளாஸில் நடத்திருப்போம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ த வீடியோ, ஸோ தென் யூ ஹேவ் சம் கிளியர் கட் ஐடியா. பட் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ இஸ் த இன்னும் ஒரு வீடியோ சவுண்ட் கேட்கணும் நீங்கள், மேபி இன்றைக்கி வீடியோ நாங்கள் ரீஅப்லோட் பண்ணுறோம். சரிங்களா, பார்ப்போம். டெக்னிக்கல் இஷ்யூ இஸ் ரெக்டிஃபைடு வெரி சூன். ஓகே. அண்ட் இப்போ z டிரான்ஸ்ஃபார்முக்கும் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கும் காமனாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு சில காமன் இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் காமனாக இருக்கிறது என்னென்னங்கிறத நம்ம ஃபைனலாக வருவோம். சரிங்களா, இப்போ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுற சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. It is very important. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம இந்த டைம் ஷிஃப்டிங் பண்ணுவோம் பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டைம் ஸ்கேலிங் பார்த்தோம் ப்ரீவியஸ் 2 ஷிஃப்டிங்கில். இதில் வந்து டைம் ஸ்கேலிங் பண்ணுவோம். ஸ்கேலிங் இன் சென்ஸ் ஒரு ஆஃப்செட் கொடுத்து உள்ள மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ we know that Laplace transform of f of t is defined as f of s. அப்படின்னா Laplace transform of f of at is replaced by 1 by a into f of s by a அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் தட் என்னுடைய டி வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்லியிருந்தேன், where it is yes, here minus 1 the whole power n into d by ds of f of s அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் there actually. and one more thing, இங்கே இந்த இடத்துல n போட்டிருக்கேன், எங்கெங்க என்ன காணும்னு கேட்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல n வராது.
ஸோ இது ஜென்ரலைஸ்டாக எழுதக்குள்ள எப்படி வரும்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் இன்டூ எஃப் ஆஃப் டி அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக வரக்குள்ள -1 த ஹோல் பவர் என் டி பவர் என் டிவைட் பை டிஎஸ் பவர் என் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு வரணும். ஸோ தேர்ஃபோர் அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா இந்த சேம் திங் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட். உதாரணத்துக்கு இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டூ சைன் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் -1. அப்போ -1 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் டி. சைன் டியோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole square okay s square plus 1 the whole square so u வச்சிட்டு v பண்ணக்குள்ள 0 minus 1 வச்சிட்டு s square பண்ணக்குள்ள எனக்கு கிடைக்கும் 2s அப்படின்னு சொல்லி கிடைக்கும். so இந்த minus of minus plus அப்ப therefore என்ன கிடைக்கும் 2s divided by s square plus 1 the whole square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். so that is the important thing. so then you have some clear cut idea. Here a Laplace transform of t into e power minus t into sin t அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மூணுமே மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி போடுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா. ஸோ இதை நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இன் போத் தி கேசஸ் த ஆன்சர் வில் பி த சேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ டேக் இ பவர் மைனஸ் டி அவுட் சைட். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் டி இன்டூ சைன் டி சரியா. இதுக்கு வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ வி நோ தட் இ ஃபார் எக்ஸாம்பிள் டி இன்டூ சைன் டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இ பவர் மைனஸ் ஏடி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டி கூட மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் எஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை இங்கே மைனஸ் ஏ இருந்ததுன்னா எஸ் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி போடுவோம். இடத்துல ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் ஏன்னு போடுவோம். இதுதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ டி இன்டூ சைன் டிக்கு நான் லேப்லாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வி நோ தட் டி மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா என்ன சொல்லியிருந்தேன் மைனஸ் டி டிவைட் பை டிஎஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்னது சைன் டியோட வேல்யூ 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இது கிடைக்குது பார்த்தீங்களா இந்த மொத்த வேல்யூவில் எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ மைனஸ் இதை போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இதை பண்ணால் 0 மைனஸ் 2s அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஹியர் த டோட்டல் டேர்ம் எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை எஸ் பிளஸ் 1. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் போத் வில் கேன்சல். therefore 2s divided by s square plus 1 the whole square. Here s is replaced by s plus 1. இதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 2 into s plus 1 அப்போ therefore 2 of s plus 1 divided by s is replaced by s plus 1 the whole square plus 1 the whole square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So therefore I replace all those things 2 of s plus 1 divided by s square plus 2s plus 1 already ஒரு plus 1 இருக்கு அப்போ இங்கே ஒரு 2 கிடைக்கும் the whole square. So this is the corresponding Laplace transform. இதை ரெண்டு விதமாக பண்ணலாம். என்னன்னா இன்னொன்று இந்த e power minus t sin t வந்து பண்ணிட்டு இதுக்கு நான் t டைம்ஸ் பண்ணலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ அப்போ t டைம்ஸ் ஆஃப் tனா எனக்கு என்ன வரணும் மைனஸ் d பை ds அப்படிங்கிறது வந்துடணும். இங்கே sin tல s is replaced by s plus a அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதோட வந்து என்னது sin வந்து 1 divided by s plus 1 the whole square plus 1ன்னு கிடைக்கும். இப்போ இதை நான் எக்ஸ்பெண்ட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் d by ds ஆஃப் 1 divided by s square plus 2s plus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் u by v மெத்தட் போட்டிங்கன்னா இதே ஆன்சர் உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். this is the linearity property. நீங்கள் எதை வேணாலும் எங்கே வேணாலும் வச்சு பண்ணலாம் பட் the final answer should be the same. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா கான்செப்சுவலா. okay super. And so there are so many gaps is there. Just I use this portion. Just I go for some Laplace transform. Some out portion here. So we know that the Laplace transform of f of t which is equal to f of s. So இப்போ அந்த மாதிரி இருக்கக்குள்ள இப்போ f of t divided by previous கேஸ்ல என்ன பார்த்துருந்தோம் t வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம்
கரெக்ட்டுங்களா? இப்போ ஸோ இந்த மாதிரி t வந்து டிவிசிபிள்ல வந்தது அப்படின்னா சரிங்களா, ஸோ தென் t tends to 0, then the Laplace transform of f of t divided by t 1 by t வந்ததுன்னா just we go for integral. t multiplication வந்து differentiationல போவோம், 1 by t வந்ததுன்னா integralல போவோம். ஸோ இன்டெக்ரல்னா லிமிட் வந்து எஸ்ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் வேரி ஆகும். இந்த இடத்துல f of s into ds அப்படின்னு சொல்லி போட்டுக்க வேண்டியது சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்தா அதிகமாக கேட்பாங்க லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு யூ சி திஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinite sin t divided by t into dt, இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஆகா இது இன்டெக்ரல் ஆச்சு, நமக்கு இன்டெக்ரல் நடத்தவே இல்லையே, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் யோசிக்க தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இது வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சைன் டி ஐ டேக் இட் இஸ் சைன் ஆஃப் ஏடி டிவைட் பை டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி போடக்குள்ள டி வந்து டிவிசிபிள் இருந்தது என்ன பண்ணுறது, இன்டெக்ரல் எஸ் டென்ஸ் டு இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ சைன் ஏடியோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்னது, ஏ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். So we know that integral of 1 to 1 divided by x square plus a square into dx அப்படின்னு இருந்ததுனால் இதோடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 by a into tan inverse of x by a அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ I take a outside. ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா just I replace 1 by a into tan inverse of s divided by a அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இங்கே லிமிட் எதுலேருந்து வேரி ஆகுது, எஸ்ல இருந்து இன்ஃபினைட் வரைக்கும் வேரி ஆகுது. If I substitute this a will cancel. அப்போ tan inverse of infinite minus tan inverse of s by a அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஸோ டேன் எப்போ இன்ஃபைனைட் ஆகும்னு பார்த்தோன்னா பை பை டூவில் வேல்யூ ஆகும். அப்போ பை பை டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை ஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ 90 மைனஸ் டேன் டீட்டா வந்து எப்படி எழுதலாம்னா காஸ் டீட்டான்னு எழுதலாம். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை ஏ அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம லைனுக்குள்ள வருவோம். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா. இப்போ 0 to infinite sin t divided by t into dt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 1 இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? Or you got it or not? So that's all. And I put s is equal to 0. Okay, so this is very important. So I substitute s tends to 0. இதுதான் அதோட கண்டிஷன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ மைனஸ் tan inverse of 0 divided by 1 which is equal to 0. tan inverse of 0 வந்து it should be 0. அப்போ therefore வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், பை பை டூ. அப்போ therefore integral of 0 to infinite sin t divided by t into dt ஓட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா பை பை டூ. இது அடிக்கடி ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோடைய வேல்யூ நீங்கள் டிஆர் இபிஐயா இருக்கட்டும் டிஎன் இபியா இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி நமக்கு கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல எஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் சரியா. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ சப்ஸ்டிடியூட் டி ஈக்குவல் டு 0 இந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷனை எடுத்துப்போமே sin at டிவைட் பை டி. இப்போ இதில் நான் t tends to 0ன்னு போட்டால் எனக்கு கிடைக்கும் sin 0 0 t 0 0. அப்போ 0 by 0. அப்போ எனக்கு தேரப்படாத வடிவம், ஐ மீன் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி இட் இஸ் இன்டெஃபினைட் ஃபார்ம். அப்போ நான் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் a இன்டூ காஸ் ஏடி டிவைட் பை டியை பண்ணால் 1 சரிங்களா. நான் ஐ சப்ஸ்டிடியூட் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டால் எனக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனைட் வேல்யூ கிடைச்சதுன்னா எஸ் டென்ஸ் டு 0ன்னு போடலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபைனைட் வேல்யூ கிடைச்சா மட்டும்தான் இந்த ரூல் அப்ளிகபிள்.
சப்போஸ் இது வந்து இன்ஃபைனைட்டா போகுது, இந்த மாதிரி கான்ஸ்டன்டா வராம இன்ஃபைனைட்டா போச்சுன்னா இந்த இடத்துல இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூ கன்சிடர் காஸ் ஏடி டிவைட் பை டி. இப்போ இதுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து எக்ஸிஸ்டான்னு சொல்லி கேட்பாங்க. இது கண்டிப்பா கிடையாது. என்ன இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுங்க, என்ன கிடைக்கும்? காஸ் ஜீரோ ஒன்று, டிக்கு ஜீரோ போட்டேன்னா போகுது இன்ஃபைனைட். இந்த மாதிரி இன்ஃபைனைட் போச்சுனால என்ன சொன்னேன், அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்ட்டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல. அதனால திஸ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொன்னா போதுமானது. சார் புரியுதுங்களா என்ன சொல்ல வரட்டு? சொல்லுங்க. ம் ம் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் எப்படி யூஸ் பண்ணுவேன்? லோபிதால் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியத்தில் நம்ம லோபிதால் விதின்னு படிச்சிருப்போம், இல்லை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் சம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2x இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், மேலேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் செப்பரேட்டாக எக்ஸை பொறுத்து, கீழேயும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் எல் ஹாஸ்பிட்டல் ரூலுடைய அந்த இது. யூ பை வி பண்ண மாட்டோம், தனித்தனியாக ஆமாம் தனித்தனியாக பண்ணணும். சரியா? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். சார் சொல்லுங்க. சார் இல்ல வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. எல் ஹாஸ்பிட்டல் ரூல் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இன்டெஃபினைட் ஃபார்ம் எல்லா இடத்துலயுமே வரும். ஒரு யூ பை வி இருக்கு, இந்த மாதிரி எனக்கு 0/0 இது மாதிரி இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்தாலே அதை நான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வச்சு தான் சால்வ் பண்ணணும். அது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எங்கேயுமே கிடையாது. சரிங்களா, அது ரொம்ப தப்பு. அதாவது சம் யூ பை வி ஒரு டினாமினேட்டர் ஒரு நியூமரேட்டர் இருக்கு, ரெண்டுத்திலுமே நான் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ அப்ளை பண்ணக்குள்ள 0/0 ஆர் இன்ஃபைனைட் பை இன்ஃபைனைட் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்டெஃபினைட் ஃபார்ம் வந்ததுனால் அதை ஒரு டெஃபினைட் ஃபார்மா கன்வெர்ட் பண்றதுக்காக ஐ கோ ஃபார் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். சரிங்களா, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார், ஒன் செகண்ட் லைன்ல வரேன், வெயிட் பண்ணுங்க. Okay, now you see this in Laplace transform of derivatives. A derivative அப்படின்னா for example Laplace transform of f dash of t which is equal to, இதை நான் எப்படி எழுதலாம்னா s into Laplace transform of f of t minus f of 0 அப்படின்னு எழுத முடியும். சரிங்களா, இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படியே நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி, ஓகே, மைனஸ் எஸ் இன்டூ எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நத்திங் பட் எஃப் டேஷ் ஆஃப் 0 அண்ட் வைஸ் வர்ஸா மற்ற எல்லாத்துக்குமே நம்ம கண்டினியூஸாக எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இதுவே வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது வந்து டெரிவேட்டிவ்னு சொல்கிறோமா, இங்கே வந்து எப்படி சொல்லுவோம்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எப்படி எழுதுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y ஆஃப் n வந்து நான் எப்படி எழுதலாம்னா y ஆஃப் z அப்படின்னு எழுதலாம். இப்போ தேர்ஃபோர் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y ஆஃப் n plus 1, n plus 1ங்கிறது இட் இஸ் அட்வான்ஸ்டு சிக்னல். அப்போ தேர்ஃபோர் இதை எப்படி எழுதலாம்னா z into y of z minus z into y of 0. now you compare, இங்க பாத்தீங்கன்னா இங்க s அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ்க்கு s இங்க வந்திருக்காது, இங்க அந்த zங்கிறது எனக்கு இங்க வந்திருக்கும். it is very important, so like that you should compare. so much I go for some delays. So therefore z of y of n plus 2 அப்படின்னு இருக்கும்னா இது எப்படி எழுதலாம், z square y of z minus z into y of 0, okay, sorry z square minus z into y dash of 0. y dash ன்னு சொல்ல மாட்டோம், இந்த இடத்துல y1 y of 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிஃபரன்ஸ் வரக்குள்ள இந்த இடத்துல நம்பர் வரும், y of 0 y of 1 y of 2 அந்த மாதிரி சொல்லியிருப்போம். சப்போஸ் இதுவே z of y of n minus 1 அப்படின்னு இருந்ததுனால் இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது எப்படி எழுதலாம்னா z inverse of y of z அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது ஆல்ரெடி நான் அங்கே முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருக்கேன்.
So this is the main difference between these two transforms. So இதை நம்ம application oriented போகக்குள்ள உங்களுக்கு நல்லாவே புரியும். So next நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா unit impulse and step sequence. Unit impulse and step sequence. இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றது இந்த ரெண்டு கேஸ்லயுமே அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? So we know that delta of n which is equal to 1 0. இங்க வந்து n வந்து equal to 0வா இருக்கக்குள்ள இது n வந்து not equal to 0வா இருக்கக்குள்ள இந்த மாதிரி போட்டிருப்போம் நம்ம first of all. இப்போ அதே தான் வந்து இங்கே எனக்கு இதை வந்து நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வந்து என்ன சொல்லுவோம்னா டைராக் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆர் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டைராக் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஹியர். ஆக்சுவலி இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி லைக் திஸ். It is also a unit. ஆக்சுவலி அதில் ரெண்டு விஷயம் இருக்கு. இட் இஸ் யூனிட் இம்பல்ஸ் அப்படின்ட்டா யூனிட்னு ஒரு வந்துருச்சுனால மேக்னிடியூட் 1. யூனிட்னு கொடுக்காம வெறும் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வி கோ ஃபார் சம் என்ன சொல்றது சம் அதர் வேல்யூஸ். உதாரணத்துக்கு இது வந்து டெல்டா ஆஃப் என் அப்படிங்கிறது வந்து செட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வரக்கூடியது. ஸோ தட் ஐ புட் ஹியர் டெல்டா ஆஃப் என் விச் இஸ் ஈக்குவல் டு 1 0 n is equal to 0 n not equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். இங்கே வந்து எப்படி எழுதுறேன்னா del of t which is equal to 1 by sigma 0. Here ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து டைராக் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கண்டினியூஸில். அது இட் இஸ் நாட் அ ஐடியல் திங். இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நமக்கு யூனிட் இம்பல்ஸுங்கிறது என்னன்னா சார் எக்ஸாக்டாக 0ல் இருக்கணும். வெறும் இம்பல்ஸ் மட்டும் வச்சுப்போம், யூனிட்டை விட்டுருவோம். யூனிட்னா அதோட மேக்னிடியூட் 1. இப்போ நான் வெறும் இம்பல்ஸ் சிக்னல்னு எடுத்துக்கிட்டேன்னா அதோட மேக்னிடியூட் வந்து என்னவா இருக்கணும்? இன்ஃபைனைட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? இப்போ இந்த சிக்னலை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. நான் இது வந்து ஒரு இம்பல்ஸ்னு வச்சுக்கலாம். இது மேக்னிடியூட் இன்ஃபைனைட்டா இருந்ததுன்னா ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து எப்போதுமே எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி யூனிட்டியா இருக்கும். அதாவது என்னுடைய ஆம்ப்ளிடியூடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணக்குள்ள அதோட ஏரியா வந்து யூனிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் என்னுடைய டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னிடியூட் குறையும். பட் நமக்கு ரியல் டைம்ல இங்கே வந்து மேக்னிடியூட் இன்ஃபைனைட்டா இருக்குன்னா டைம் வந்து எப்படி இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்போ 0 டைம்ல இன்ஃபைனைட் மேக்னிடியூட்ல ஒரு சிக்னல் நல்லா கிரியேட் பண்ண முடியாது. பட் அதனால இது வந்து ப்ராக்டிக்கலா இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். சம் டீவியேஷன் இஸ் தேர். ஸோ திஸ் இஸ் த லாஜிக். ஸ்டெப் சீக்வன்ஸ் வி நோ தட் ஸ்டெப் சீக்வன்ஸுங்கிறது வந்து நம்ம சிக்னல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி எனக்கு 1ங்கிற மேக்னிடியூட்ல சாம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். 1 2 3. ஸோ இதுவே இங்கே ஸ்டெப் சீக்வன்ஸ்னு போட்டால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷன் நமக்கு எழுத தெரியும். ஸோ u of t is equal to என்னன்னு எழுதலாம்? இட் should be equal to 1 for t greater than 0 greater than or equal to 0 0 t less than 0வா இருக்கக்குள்ள. அதே கான்செப்ட் தான் இங்கே இந்த இடத்துல வந்து u of n அப்படின்னு சொல்லி போட போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் டி. இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1. இது மறந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இங்க z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா ஆஃப் என்னோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1. இதையும் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்க ஸ்டெப் சீக்வன்ஸ் அப்படின்னு வரக்குள்ள z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u ஆஃப் என்னோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா z பை z மைனஸ் 1. ஏன்னா u ஆஃப் என்னோட மேக்னிடியூட் வந்து என்னவா இருக்கு? எனக்கு 1 இருக்கு. அப்போ 1 1 பவர் n போடலாம். we know that இது வந்து a பவர் n ஃபார்மேட்ல இருக்கு. a பவர் எனக்கு z டிரான்ஸ்ஃபார்ம் என்ன? z பை z மைனஸ் a. அப்போ therefore இதை z by z minus 1 அப்படின்னு சொல்லி என்னால் போட முடியும். ஒன்ஸ் அகேன் யூனிட் ஸ்டெப்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெவிசைட்ஸ் யூனிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால இது வந்து சம்டைம்ஸ் ஹச் ஆஃப் டி அப்படின்னு கூட ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் அதை வந்து இனிஷியலாக இதில் ஒர்க் பண்ணாங்க நிறையா. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவர் தான். அதனால் அவர் நேம்லேயே வந்து அதை சொல்லிடுறாங்க. ஸோ தட் இஸ் த
thing I want to stress here. Other than that there is no issues. And one more important key point வந்து இதில் என்னன்னு பார்த்தோன்னா, என்னுடைய பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறது. ஸோ இது கேட்டில் அடிக்கடி கேட்குறாங்க, ஏதாவது ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்து இதோடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஜஸ்ட் யூ ரிமெம்பர் த ஃபைனல் ஃபார்முலா 1 டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டிஎஸ்ன்னு போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஆர் எஸ்டி அப்படின்னு போட்டுக்கிறேன், கேபிட்டலில் போட்டிருக்கேன் டி. ஓகே, இன்டகிரல் 0 டு டி இன்டூ இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டூ எஃப் ஆஃப் டி இன்டூ டிடி. இதில் கேபிட்டல் டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் மை டைம் பீரியட். சரிங்களா, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், எந்த வேவ் ஃபார்ம் கொடுத்தாலும் அதோடைய எனக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாஃப் வே ரெக்டிஃபையர் வேவ் ஃபார்ம் நான் பார்க்குறேன். சரிங்களா, ஜஸ்ட் ஐ சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஹியர், தென் யூ ஹேவ் சம் கிளியர் ஐடியா. இது 0 to pi, இது 2π, அண்ட் தென் ஸோ ஆன் அப்படி போயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் அ சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். அப்போது இது வந்து மொத்த டைம் பீரியட் எவ்வளோ? 2π. அப்போ தேர்ஃபோர் 1 டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2π. அப்போ 2πs முடிஞ்சிருச்சு. இன்டெக்ரல் பார்க்கணும். இன்டெக்ரல் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். 0 to π வரைக்கும் எனக்கு அந்த சைன் ஒமேகா டியை ஃபாலோ பண்ணுது. பை இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டூ சைன் ஒமேகா டி into dt plus pi to 2π வந்து இதோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ therefore it is not considered here. So it is very simple. And one more thing here, the time period which is equal to actually இது வந்து ஒமேகா டி இந்த சீக்வன்ஸ், கரெக்டுங்களா? எனக்கு வந்து டைம் பீரியட் டி தேவை. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்னா 2π பை ஒமேகான்னு கிடைக்கும். ஏன்னா ஒமேகா டி ஈக்குவல் டு 2πனா இட் இஸ், அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குன்னா டிவைடட் பை ஒரு ஒமேகா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். therefore 1 divided by 1 minus e power minus 2π by s divided by omega அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? so that is the thing. If I simplify these things, எனக்கு என்ன கிடைக்கும்னா, so we know the formula, so integral of e power minus ax into cos bx. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னங்க சார்? எனி ஐடியா? ஸோ we know the formula integral of e power ax into sin bx into dx. இதோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா e power ax divided by a square plus b square into a sin bx minus b cos b. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பீரியாடிக் எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் போகக்குள்ள இட் இஸ் வெரி சிம்பிள். அப்போது இந்த இடத்துல இ பவர் ஏஎக்ஸ், ஏஎக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓகே, ஸோ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எனக்கு மைனஸ் எஸ் இருக்குது. சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் இ பவர் ஏஎக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம்? மைனஸ் எஸ் இன்டூ டி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது வந்து எப்படி போடலான்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடலாம். ஏ மைனஸ் எஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா இன்டூ காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஹியர் லிமிட் 0 to π அப்படிங்கிறது நான் போடணும். ஸோ தேர்ஃபோர் 1 டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 பை எஸ் டிவைட் பை ஒமேகா. I put s square plus omega square. So we know that upper limit minus lower limit. அப்போ e power minus s pi, okay, minus e power 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். சரியா, into just you do this minus s into sin pi.
we know that sin pi is 0, both are 0, so that this term is eliminated. Here upper limit minus lower limit, அப்போ omega cos 0 ஓட வேல்யூ வந்து 1 minus omega into cos pi அப்படின்னு சொல்லி கிடைக்கும். cos pi sorry pi omega அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். So that if I simplify all those things, we know that it is nothing but cos pi ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா it is equal to minus 1 minus of minus plus 1. So that if I simplify this, I get the value of final expressions. Just you simplify it your own. 1 minus e power minus 2 pi by omega into s into s square plus omega square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is the corresponding value, and you see this, இதை நம்ம இவ்வளோ தூரம் போடுறதுக்கு we know the simplification. இது வந்து சைனுசாய்டல்ல sin omega take எனக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா omega divided by s square plus omega square. It is a periodic waveform. இதோடைய பீரியாடிக் வந்து 1 minus e power minus ts இருக்குங்களா, அதோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது 1 divided by 1 minus e power minus st. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த பீரியாடிக் வேவ்ஃபார்ம் உடைய எனக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கிடைச்சிடும். நம்ம அந்த மாதிரி கூட டைரெக்டாக போட்டுக்கலாம். இது வந்து சைனசாய்டலாக இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அப்ளிகபிள். ஃபார் ஆல் அதர் திங்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ I think I complete the around ஒரு 50% of the portions வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ தியரம் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அதே மாதிரி இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஆல்சோ தேர், இன்வர்ஸ் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஆல்சோ தேர், அதிலே கன்வல்யூஷன் இஸ் தேர். ஸோ இப்போ இந்த 3 டாபிக் நம்ம பார்த்துட்டா உங்களுக்கு என்டையராக இந்த போர்ஷன்ஸ் வந்து லேப்லாஸ் அண்ட் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஜஸ்ட் ஐ கம்ப்ளீட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண என்னால் முடிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 4 o'clock ஆஃப்டர்நூன், சரிங்களா? 4 to 5:30 1.5 மணி நேரம் போடுறேன். அண்ட் தென் 6:30 to 7:30 ஒரு 1 hour வந்து கிளாஸ் போடுறேன்.